மாவட்டம் குன்னூர் நீலகிரி மாவட்டத்தில் நூற்றாண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் மலை ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து பல நூற்றுக்கணக்கான குகைகளுக்குள் அடர்ந்த மரம் செடி கொடிகளுக்குள் புகுந்து வரும் வழிகளில் உள்ள இயற்கை கலை காட்சிகளை ரசித்து கொண்டு 5 பெட்டிகளை கொண்டு நீலகிரி ரயில் சுற்றுலா பயணிகளை நிலக்கரி என்ஜின் பெட்டிகளை கொண்டு தள்ளி செல்வது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற நீலகிரி மாவட்டம் மலை ரயில் கடந்த 15ஆம் தேதி 20 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் 21 நாடுகள் பங்கு பெற்றனர். உலக பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோ அந்தஸ்தை பெற்ற நீலகிரி மாவட்ட மலை ரயில் தனது 20வது ஆண்டு விழாவை இன்று சமூக அமைப்புகளின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்கான நிகழ்வை நீலகிரி மாவட்ட பாரம்பரிய மலை ரயில் சங்க தலைவர் நட்ராஜ், குன்னூர் வியாபாரிகள் பொதுநல சங்க செயலாளர் MA ரஹீம், துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், சங்க உறுப்பினர் வாசு, கண்டோன்மெண்ட் வினோத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்பு வழங்கியும் பாரம்பரிய மலைகளில் குறித்த விளக்கங்கள் அடங்கிய துண்டு பிரசார ஆகியவை சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கினார்கள். மேலும் பாரம்பரிய நீலகிரி ரயில் பாரம்பரிய அந்தஸ்து பெற்றதற்கு காரணம் நிலக்கரியில் ஓடுவது. நமது நீலகிரி மாவட்ட பாரம்பரிய நீலகிரி ரயிலில் யுனெஸ்கோ அந்தஸ்தை பெற்றதை பாதுகாக்க வேண்டும் என்றால் கடந்த 20 வருடங்களுக்கு முன் நமது ரயில் நிலக்கரியில் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு 1 டன் நிலக்கரி மட்டுமே செலவாகும் என கூறப்படுகிறது. தற்போது புது என்ஜின் பொருந்தியதால் ரயில் என்ஜின் மாற்றப்பட்டு டீசலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த என்ஜினுக்கு ஒரு முறை சென்று வருவதற்கு 3000 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது என கூறப்படுகிறது. இதனால் அரசாங்கத்துக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதோடு யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற நமது நீலகிரி மாவட்ட ரயில் விருதும் போய்விடுமோ என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்தனர். அதனை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக பரிசீலித்து நிலக்கரியில் ஓடுவதற்கான ஏற்பாடை செய்து தர வேண்டும். இந்த மலை ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு வருவதற்கு சுமார் 1500 லிட்டர் டீசல் தேவைப்படுவதாக கருதுகிறோம். ஆனால் என்ஜினில் நிலக்கரி போடப்பட்டால் அது அவ்வளவு செலவு குறைவாக இருந்தாலும் கூட அந்த பாரம்பரியத்தை காக்கக்கூடிய செயலாக இருக்கும். இதனை மறுபரிசீலனை செய்து மீண்டும் மலை ரயில் டீசல் இல்லாத நிலக்கரியின் மூலம் நீராவியில் ஓடக்கூடிய பழைய முறைப்படி இந்த மலை ரயிலை மாற்றி தர வேண்டும் என்று நீலகிரி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.